இப்போ நம்ம வந்து கிராஃப்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய கடைகளும் ஃபேமஸான கடைகளும் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைவ்லியான ஒரு ஆம்பியன்ஸ் சொல்லலாம். கிராஃப்டன் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஒரு லைவ்லியான ஸ்ட்ரீட்டு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் ஸ்டீஃபன் க்ரீன்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ரீன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பெரிய ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிறைய மேஜரான ஷாப்பிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாலே டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ கடைகளும், நிறைய துணி கடை, எல்லா கடையும் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரியில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து டியூக் ஆஃப் கிராஃப்டன் அப்படின்னு ஒருத்தரோட பேரை வச்சு இந்த ஸ்ட்ரீட்டை வந்து வச்சுருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த லேண்டை வந்து ஓன் பண்ணவர். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்குது. நோட்டபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமார்க் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில். அயர்லாண்டு, யூகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமார்க்னு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து துணி, அதுக்கப்புறம் மேக்கப் சாமான்கள் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒருத்தர் வந்து ஸ்ட்ரீட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட்டில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் நடந்து போயிட்டே இருப்பீங்க, ஆனால் டைம் போகிறதும் தெரியாது. ஷாப்பிங் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மினிமம் வந்து டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீட் வந்து டப்ளினில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸு. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் கடைக்குள்ளே இருக்கேன். ஸோ இந்த கடையோட பேர் வந்து ஜீனோஸ். ஸோ நீங்களும் இங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம். ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் கிடையாது. ஸோ ஜீனோஸ், GINOS ஜீனோஸ். ஸோ இதில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக நான் வந்து பர்பிள் பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணேன். ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஹனிகோமும் போட்ட ஐஸ்கிரீம் வேறு லெவலாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. டெம்பிள் பார் இது வந்து டப்ளினோட மோஸ்ட் ஐகானிக், அப்புறம் அந்த வைப்ரண்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அட்ராக்ஷன் டப்ளின் சிட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம், நிறைய பீப்புள் வந்து போகிற இடம். ஸோ இது டேட்டட் பேக் 17th செஞ்சுரியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார் இது. சார் வில்லியம் டெம்பிள் அப்படின்னு ஒருத்தரோட பேரால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவர் வந்து இந்த இடத்த ஓன் பண்ணவர். ஸோ அதனால் அவர் பேரையே வச்சுட்டாங்க. ஸோ இந்த பாரில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் பார் மட்டும் கிடையாது, நிறைய மியூசிக் கான்சர்ட்ஸு அதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக் ஆர்கைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய வந்து முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே. ஸோ அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அவ்வளோ வந்து ஒரு லைவ்லியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் நடந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. மக்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பப்பில் வந்து சோஷியலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பு வந்து ஜஸ்ட் குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஹப்னு சொல்லலாம். பீப்புள் வந்து இங்கே கேதர் பண்ணி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள முக்கியமான இடமே இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்சிவான விஸ்கி கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இதுதான், டெம்பிள் பார். ஸோ இங்கே கிடைக்கிற மாதிரி கலெக்ஷன் வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து டப்ளினில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஸ்கி கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிலைகள், இப்போ இதெல்லாம் வந்து செமையானது பார்க்குறதுக்கு. இந்த சிலையெல்லாம் வந்து 10 ரூபா கையில் ஒரு விஸ்கி பாட்டில் வச்சுட்டு புக் வச்சு படிக்கிற மாதிரிலாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் முக்கியமான நோட்டபிள் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஐரிஷ் ஸ்டூ. இது வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும். இது எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா வந்து லேம்பு, மட்டன், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸு, கேரட்டு, மோஸ்ட்லி இதை போட்டு வந்து எல்லா வீட்லேயுமே இது பண்ணுவாங்க. இது வந்து ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்ஸு. எல்லா ஃப்ளேவர்ஸும் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூவாக இருக்கும். அப்புறம் பாக்ஸ் டீனா வந்து ஐரிஷ் பொட்டேட்டோ பேன் கேக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கோல்கேனன் அண்ட் சாம்ப், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேஷ்டு பொட்டேட்டோவில் பண்ணுற டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி ஐரிஷ் டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ், நிறைய வந்து சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் டிஷ்ஷஸ்லாம் இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கிளிஃப் ஆஃப் மோர்.